உண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணிக்கோங்க. முதியவர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. தாயுமானவர் திட்டம் வயது வரம்பு 60ஆக குறைப்பு. வீடு தேடி ரேஷன் பொருட்களை வழங்கும் தாயுமானவர் திட்டம் நிறுத்தப்படாது என்று, மாறாக இத்திட்டம் விரைவில் விரிவுபடுத்தப்பட உள்ளது என்றும் உணவுத்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார். மேலும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறுவதற்கான வயது வரம்பை 65லிருந்து 60ஆக குறைக்க அரசு அதிரடி முடிவு எடுத்துள்ளது. முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் 65 வயதிற்கு மேற்பட்ட முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் இல்லத்திற்கே சென்று பொது விநியோக திட்ட பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. சமூகத்தில் மிகவும் நலிவடைந்த பிரிவினராக இருக்கக்கூடிய வயது முதிர்ந்த முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் துயர் துடிக்கும் நோக்கில் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டது. இதன் கீழ் தகுதி வாய்ந்த குடும்ப அட்டைதாரர்களின் இல்லங்களுக்கே நேரடியாக சென்று அரிசி, சர்க்கரை மற்றும் இதர அத்தியாவசிய குடிமைப் பொருட்கள் ரேஷன் கடை ஊழியர்கள் விநியோகம் செய்து வருகின்றனர். பொது விநியோக திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் ரேஷன் பொருட்களை வாங்குவதற்கு முதியவர்களும் மாற்றுத்திறனாளிகளும் நியாய விலை கடைகளுக்கு நேரில் வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து வாங்குவதில் உள்ள நடைமுறை சிரமங்களையும் முழுமையாக களையும் பொருட்டு இந்த உன்னதமான திட்டம் அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் இந்த திட்டத்திற்கான ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்களுக்கு வீடு தேடி சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் தாயுமானவர் திட்டம் நிறுத்தப்படாது என்றும், மாறாக இந்த திட்டம் விரைவில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது என்றும் உணவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் பயனாளிகளின் நலனை கருத்தில் கொண்டு இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறுவதற்கான வயது வரம்பை 65லிருந்து 60ஆக குறைக்க அரசு அதிரடி முடிவு எடுத்துள்ளது. ரேஷன் கடைகளுக்கு நேரடியாக வர இயலாத நலிவடைந்த பிரிவினருக்கு உதவும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த சேவை நிறுத்தப்பட வாய்ப்புள்ளதாக பரவிய வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் நடப்பாண்டில் இந்த திட்டத்தை மேலும் வலுப்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வயது வரம்பு 60ஆக குறைக்கப்பட்டதன் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள மேலும் பல லட்சக்கணக்கான முதியவர்கள் இனி தங்களது இல்லங்களிலேயே தடையின்றி ரேஷன் பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் இது குறித்த அப்டேட்டுகள் கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.